ஏற்கனவே அது உங்களுக்கு பிஜேபியோடைய கோட்டையாகவும் அதிமுகவோட கோட்டையாகவும் இருக்குது. அங்கே திமுகவால் கால் ஊன முடியல. இப்போ செந்தில் பாலாஜி வச்சு பண்ணலான்னு பார்த்தாங்க. இப்போ செந்தில் பாலாஜி கூட என்ன நடக்கும்னாக்கா அவருக்கு இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் தான் அவருக்கு பேலன்ஸ், மீது எல்லாம் விசாரணை எல்லாம் முடிச்சு. அப்போ எந்த நேரமாக இருந்தாலும் அவர் கைது செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல வேறு யாருன்னா போகணுன்னு தான் இவங்க கனிமொழியும் ஆராசாவுக்கும் அந்த அவரோட பிளேஸை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துல யாருக்கு கொடுப்பாங்கன்னா வழக்கமாக செந்தில் பாலாஜி தான் கொடுப்பாங்க. போன தடவை செந்தில் பாலாஜி தான் கொடுத்தாங்க, அதுக்கு முந்தின தடவை செந்தில் பாலாஜி தான் கொடுத்தாங்க. இந்த தடவை இவங்க 2 பேர் அடிப்படுதுனாக்கா இவர் கைது செய்யப்படுவார், இவருக்கு தண்டனை உறுதிக்குது உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க 2 பேருமே அதை அகாமடேட் பண்ணுறாங்க. கோவை பெல்ட் முழுக்கவே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக பக்காவாக வேலை செஞ்சு வச்சிருக்காரு. அது இல்லாமல் அனைத்து விஷயங்களுமே இப்போ 2 பேரும் என்ன பிரிச்சுட்டான்னு நீ உள்ள நான் வெளியே இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு மக்களோட பிரச்சனையை பார்க்குறேன், நீங்கள் பூத் கமிட்டி வேலையை பாருங்கள், நீங்கள் உள்ளே போய் கட்டமைப்பு உருவாக்குங்க, நான் மக்கள் பிரச்சனையை பார்த்துக்கிறேன்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நயினாராயணன் அவர்கள் கிராமமாக கிராம சபை கூட்டம் நடத்துறாரு. என்னென்ன பிரச்சனை என்னென்ன ஏதுன்னு கேட்குறாரு. அந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ அங்கே இருக்குன்னா அந்த இஷ்யூ மத்திய அரசு தெரியப்படுத்தப்படுகிறது. மத்திய அரசு அது யார் மூலியமாக பிரபலம் இது கையாள வேணும் போது அப்போ அண்ணாமலை மூலியமாக கையாளணும். அப்போ அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த உடனே 2.0 அண்ணாமலைங்கிற மாதிரி அண்ணா வந்து மாறிட்டார். ஒரு பக்கம் நயினார் அவர்கள் அவருடைய வேலையை செய்கிறாரு, ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வேலை செய்கிறார். இந்த 2 பேருமே வேலை செய்வது என்னக்கா திமுக என்ற தீய சக்தியை நம்ம ஒழிச்சிடணும், திமுக இருக்கக்கூடாது, அதிமுக பிளஸ் பிஜேபி கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக உருவாகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதே தான் உங்களுக்கு வந்துட்டு இவர் நம்ம பியூஷ் கோயல் மீட்டிங் முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது எடப்பாடியார் சொன்னார். இதுக்கு முன்னாடி எடப்பாடி என்ன சொல்றாருன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி சொல்லுவார். 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார், அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணிங்கிற ஒரு மாறுதல் அவருக்கு வந்திருக்கணும் போது அதே மாறுதல் அண்ணாமலை கிட்டே வரதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவரும் மாறி இருக்கிறார். அவரும் இந்த கூட்டணி ஜெயிக்கணுங்கிறதுல மீன்வளத்துறை அவர் தான் வச்சிருக்காரு. மீன்வளத்துறையில் இந்த காலி இடங்களை நிரப்பும் போது அதை முறைப்படி மீனவர்கள் தான் அந்த வேலையை கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு மீனவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கறது இல்லை, யாருக்கும் அந்த வேலை கொடுக்கப்படுகிறது. திமுககாரன் வேற ஜாதிக்காரனாக இருந்தாலும் அந்த வேலை கொடுக்குறாங்க, மீன்பிடி தொழில் செய்யாதவனாக இருந்தால் கூட அந்த வேலையை கொடுக்குறாங்க. அப்போ மீனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இவங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க திமுகவுடைய பிரதிநிதிக்கு திமுகவுக்கு யாரெல்லாம் பணம் தரானோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 120 காலி பணியிடங்களுமே பணம் வாங்கி கொண்டு இப்போ நேரு எப்படி போட்டாரோ, நகர்ப்புற அமைப்புகளுக்கு எப்படி ஆளுங்களை போட்டாரோ, அதே போல் இன்றைக்கி மீன்வளத்துறையிலையும் மிகப்பெரிய ஒரு ஊழலை அனிதா ராதாகிருஷ்ணன் செஞ்சு கொண்டிருக்கிறார். முதலில் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நபராக இவர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு பொன்முடி இருக்கிறாரு, பெரியசாமி இருக்காரு, வரிசையாக வருவாங்க. வரிசையாக மொத்த அமைச்சருமே தீகார் ஜெயிலுக்கு போகிறதுக்கான காலம் 2026. சீனியர்களுடைய பேரை சொல்றீங்க. சீனியர்கள் தான் அதிகமாக கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க, வேற யாருக்கும் கொள்ளடிக்க தெரியல. ஏன்னா இவ்வளோ கருணாநிதி கூட பழகினவங்கள, கருணாநிதி கூட பழகினவங்க தான் எப்படி கொள்ளடிக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ரியல் ஒன்றியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவை சேர்ந்த திரு சதீஷ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது கோவை பகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அண்ணாமலை அவர்கள் ப்ரீவியஸாகவே 2024 தேர்தலின் போது கோவை பகுதியில் தான் நின்னாங்க. இந்த பக்கம் டிவிகேலவியுமே செங்கோட்டையன் அவர்கள் கோவையினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. திமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழி அவர்கள், ராஜா அவர்கள், இவங்க எல்லாருமே கோவை பகுதியில் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. இந்த 2 கட்சிகள் டிவிகே அண்ட் டிஎம்கே 2 கட்சிகள்லையுமே கொஞ்சம் வலுவான ஆட்களாக தான் கோவையினுடைய பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கோவை பகுதிகளில் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவு யூகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் எப்படி அங்கே பொறுப்பாளராக தன்னுடைய விஷயங்களை நிகழ்த்த போகிறாரு? இல்லை, இப்போ உங்களுக்கு கடந்த 2 அவருக்கு பதவி இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதான் அடுத்த கட்ட தலைவர் வந்த பிறகு இவர் தேசிய பொதுக்குழுவினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா நீங்கள் கோவை பெல்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். அவரும் அந்த எண்ணம் தான். 2026ங்கிறத விட 2029 கணக்கு பண்ணி தான் அதிகமான வேலை செய்கிறார் அண்ணாமலை அவர்கள். ரொம்ப தெளிவாக இருக்கார். ஏன்னா 1 லட்சம் வாக்குகளை அவர் நின்ன தொகுதியில், கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் நின்ன தொகுதியில் திமுக நீக்கிட்டாங்க. அது எதனால் நீக்கப்பட்டது? அவர் கேட்கும்போது என்ன கேட்டார்னா, அங்கே விசாரிக்கும் போது நம்மக்கிட்ட அப்போ பெருசாக இந்த கமிட்டி கிடையாது, பூத்து கமிட்டி கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம 58,000 பூத்து கமிட்டியை இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டிருக்கோம். அதுக்கு நயினார் அவருடைய சுற்றுப்பயணமாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களுடைய சுற்றுப்பயணமாக ரொம்ப காரணம். ஏன்னா உங்களுக்கு 3வது இடம் நமக்கு தான் கிடச்சிருக்கு. முதல்ல திமுக 63,000 பூத்து போட்டிருக்காங்க, இவங்க 61,000 பூத்து போட்டிருக்காங்க, நம்ம 58,000 பூத்து போட்டிருக்கோம். இதெல்லாம் பூத்து கமிட்டி நான் சொல்கிறது. பூத் கமிட்டினா 12+1.
இல்லை 14+1 இதான் பூத் கமிட்டி. அப்போ 58,000 பூத்தில் வந்து நம்ம பிஜேபி போட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ இந்த இவ்வளோ நாள் என்ன வேலை நடந்துச்சுன்னா இந்த வேலை தான் நடந்துச்சு. பூத் கமிட்டியை வலியுறுத்தணும், பூத் கமிட்டியை வழிபடுத்தணுங்கிற வேலை நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான பூத் கமிட்டி போட்ட பகுதியாக உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவை பெல்ட் இருக்குது. கோவை பெல்ட்டில் அனைத்து தொகுதிகளிலுமே உங்களுக்கு பூத் கமிட்டி முழுமையாக போட்டு முடிச்சிட்டாங்க. 100% பூத் கமிட்டி போட்டு முடிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யார் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள். ஏன்னா அவர் கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரி பகுதியில் நடக்கக்கூடிய அந்த பெருங்கோட்டத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை உங்களுக்கு சமீபத்தில் கொடுத்து இந்த குப்பை கொட்டை பிரச்சனை கூட அவர் தான் கையில் எடுத்தார். அது பெரிய இது போராட்டமாக மாதிரி கைது செய்ய போகிற நிலைமையில் கூட வந்துச்சு. அதே போல் விவசாயிகளுக்கும் அந்த நெல் மூட்டைகள் நனையும் போது கூட அதையும் அவர் சொன்னார், இதை சுட்டி காட்டி பேசினார். அப்போ தொடர்ந்து அவர் இந்த கோவை பெல்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 40 தொகுதியில் ஏற்கனவே அது உங்களுக்கு பிஜேபியோடைய கோட்டையாகவும் அதிமுகவோட கோட்டையாகவும் இருக்குது. அங்கே திமுகவால் கால் ஊன முடியல. இப்போ செந்தில் பாலாஜி வச்சு பண்ணலான்னு பார்த்தாங்க. இப்போ செந்தில் பாலாஜி கூட என்ன நடக்கும்னாக்கா அவருக்கு இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் தான் அவருக்கு பேலன்ஸ், மீது எல்லாம் விசாரணைலாம் முடிஞ்சு. அப்போ எந்த நேரமாக இருந்தாலும் அவர் கைது செய்யப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல வேறு யாருன்னா போகணுன்னு தான் இவங்க கனிமொழியும் ஆராசாவுக்கும் அந்த அவரோட பிளேஸை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துல யாருக்கு கொடுப்பாங்கன்னா வழக்கமாக செந்தில் பாலாஜி தான் கொடுப்பாங்க. போன தடவை செந்தில் பாலாஜி தான் கொடுத்தாங்க, அதுக்கு முந்தின தடவை செந்தில் பாலாஜி தான் கொடுத்தாங்க. இந்த தடவை இவங்க 2 பேர் அடிப்படுதுனாக்கா இவர் கைது செய்யப்படுவார், இவருக்கு தண்டனை உறுதிக்குது உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்க 2 பேருமே அதை அக்காமடேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது கோவை பெல்ட் முழுக்கவே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக பக்காவாக வேலை செஞ்சு வச்சிருக்காரு. அது இல்லாமல் அனைத்து விஷயங்களுமே இப்போ 2 பேரும் என்ன பிரிச்சுட்டான்னு நீ உள்ளே நான் வெளியே இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு மக்களோட பிரச்சனையை பார்க்குறேன், நீங்கள் பூத் கமிட்டி வேலையை பாருங்கள், நீங்கள் உள்ளே போய் கட்டமைப்பு உருவாக்குங்க, நான் மக்கள் பிரச்சனையை பார்த்துக்கிறேன்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி தான் இப்போ நயினாரன் அவர்கள் கிராமமாக கிராம சபை கூட்டத்தில் நடத்துகிறார். என்னென்ன பிரச்சனை என்னென்ன ஏதுன்னு கேட்குறாரு. அந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ அங்கே இருக்குன்னா அந்த இஷ்யூ மத்திய அரசு தெரியப்படுத்தப்படுகிறது. மத்திய அரசு அது யார் மூலியமாக பிரபலம் இது கையாள வேணும்னும் போது அப்போ அண்ணாமலை மூலியமாக கையாளணும். அப்போ அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த உடனே 2.0 அண்ணாமலைங்கிற மாதிரி அண்ணா வந்து மாறிட்டார். இன்றைக்கி அண்ணாமலை இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய நபராக இப்போ எப்படி முதல்ல இருந்தாரோ அதே மாதிரி இப்பயும் மக்கள் பிரச்சனையில் கையில் எடுத்து மீடியாக்களை கூப்பிட்டு பேசி திமுகவை தோல்விக்கும் வேலையை செஞ்சு கொண்டிருக்காரு. அப்போ ஒரு பக்கம் நயினார் அவர்கள் அவருடைய வேலையை செய்கிறாரு, ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வேலை செய்கிறார். இந்த 2 பேருமே வேலை செய்வது என்னக்கா திமுக என்ற தீய சக்தியை நம்ம ஒழிச்சிடணும், திமுக இருக்கக்கூடாது, அதிமுக ப்ளஸ் பிஜேபி கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக உருவாகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதே தான் உங்களுக்கு வந்துட்டு இவர் நம்ம பியூஷ் கோயல் மீட்டிங் முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது எடப்பாடியார் சொன்னார். இதுக்கு முன்னாடி எடப்பாடி என்ன சொல்லுவார்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி சொல்லுவார். 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார், அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணிங்கிற ஒரு மாறுதல் அவருக்கு வந்திருக்கணும் போது அதே மாறுதல் அண்ணாமலைக்கிட்டே வரதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவரும் மாறி இருக்கிறார். அவரும் இந்த கூட்டணி ஜெயிக்கணுங்கிறதுல ரொம்ப இன்னைக்கு முன்னெடுப்பு வேலை செய்கிறார். இப்போது அண்ணாமலையினால் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை எதுவும் இருக்கா? ஏன்னா முன்னாடி அதிகம் ஏதாவது ஒரு விமர்சனம் பட்டுன்னு அடிப்பார். இப்போ அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இருக்குது? இப்போ அதை விட அதிகமாக அடிக்கிறார். இப்போ இன்னும் பாதிப்பு தான் அவங்களுக்கு. அண்ணாமலையால் இன்னும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு தான். திருப்பரங்குன்ற இஷ்யூவில் கூட அவர்கள் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுது. அதே போல் அந்த குப்பை கொட்டும் விவகாரத்தில் கூட அவர் வந்துட்டு எத்தனை காலமாக இதை கொட்டுறோம் நம்ம ஏன் கேட்காம இருக்கிறோம் அவர் எடுத்துட்டு வெளியே வரும்போது தான் இதெல்லாம் தெரியுது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்றைக்கி அவர் கையில் எடுக்கிறார். எல்லா விஷயத்துலையுமே கையில் எடுத்து அவர் வந்தபடி தான் உங்களுக்கு வந்துட்டு KN நேருவோட அந்த ஊழல் வெளியே வந்திருக்கு. 888 கோடி ஊழல் பண்ணியிருக்காருன்னு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் தானே அது வெளியே வருது. அதே போல் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட 12 சொசைட்டி இருக்குது. 12 சொசைட்டியில் ஒவ்வொரு 8லேருந்து 10 வேலை இருக்குது. 10 வேலைக்கும் அதாவது மீனவர் சொசைட்டி அந்த 10 வேலைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முறைப்படி மீனவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு மீனவர் மார்க்கின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்க முன்கூட்டியே பணம் வாங்கிட்டு அவங்க சொல்கிற ஆளுங்களுக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்கணும், அந்த வேலையை கொடுக்கணுன்ற ஒரு கிட்டத்தட்ட 12 சொசைட்டியாக பெரிய சொசைட்டி 12 சொசைட்டி ஒரு சொசைட்டிக்கு 10 வேலை 120 வேலை கிட்டத்தட்ட 5 லட்சத்து 10 லட்ச ரூபா ஒரு ஆளுக்கு வாங்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 120 பேருக்கு எவ்வளோ ஆச்சு? கோடி கணக்கில் இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் கொள்ளையடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி உருவாயிருக்கு. சொசைட்டி மீன்வளத்துறை அவர் தான் வச்சிருக்காரு. மீன்வளத்துறையில் இந்த காலி இடங்களை நிரப்பும் போது அதை முறைப்படி மீனவர்கள் தான் அந்த வேலையை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி மீனவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கறது இல்லை. யாருக்கும் அந்த வேலை கொடுக்கப்படுகிறது. திமுககாரன் வேறு ஜாதிக்காரனாக இருந்தாலும் அந்த வேலை கொடுக்குறாங்க. மீன்பிடி தொழில் செய்யாதவனாக இருந்தால் கூட அந்த வேலையை கொடுக்குறாங்க. அப்போ மீனவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இவங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க திமுகவுடைய பிரதிநிதிக்கு திமுகவுக்கு யாரெல்லாம் பணம் தரானோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 120 காலி பணியிடங்களுமே பணம் வாங்கி கொண்டு இப்போ நேரு எப்படி போட்டாரோ நகர்ப்புற அமைப்புகளுக்கு எப்படி ஆளுங்களை போட்டாரோ அதே போல் இன்றைக்கி மீன்வளத்துறையிலையும் மிகப்பெரிய ஒரு ஊழலை அனிதா ராதாகிருஷ்ணன் செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ அமைச்சர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் அந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் பிரச்சனை இருக்கா? மற்ற அமைச்சர்களுக்கு இல்லையா? எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. முதலில் ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நபராக இவர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு பொன்முடி இருக்கிறாரு.
பெரியசாமி இருக்காரு, வரிசையாக வருவாங்க. வரிசையாக மொத்த அமைச்சருமே தீகார் ஜெயிலுக்கு போகிறதுக்கான காலம் 2026 எல்லாமே சீனியர்களுடைய பேரை சொல்றீங்க. சீனியருக்கு வந்து அதிகமாக கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. வேறு யாருக்கும் கொள்ளடிக்க தெரியல. ஏன்னா இவ்வளோ கருணாநிதி கூட பழகினவங்கள, கருணாநிதி கூட பழகினவங்க தான் எப்படி கொள்ளையடிக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் இவங்க அதிகபட்சமாக கொள்ளையடிச்சிட்டாங்க. திமுக குடும்பத்துக்கே கொடுக்காம கொள்ளையடிச்சிக்கிறாங்க. 888 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய பணம், அது இவங்களுக்கே தெரியாது. திமுக தலைமைக்கே தெரியாது அவ்வளோ பெரிய கொள்ளை வந்துட்டு ஊழலை வந்துட்டு KN நேரு பண்ணியிருப்பான்னு. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த தொகுதிகளில் சீனியர்கள் இந்த அளவுக்கு சிக்கினாங்க அப்படின்னா பெரிய லெவலில் சீனியர்கள் தான் திமுகவினுடைய பலமே மாவட்ட செயலாளர்களாக இருக்காங்க. அப்போ எலெக்ஷனில் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது அடி வாங்கும்ல? இல்லை, அது பலமும் கூட பலவீனமும் கூட அவங்களுக்கு. இன்றைக்கி உதயநிதி போக இடம்லாம் என்ன சொல்கிறாரு, எல்லா மேடைகளில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அடுத்த கட்டமாக இளைஞர்கள் இந்த கட்சியை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மனக்கசப்பு அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் 2024 தேர்தல் எலெக்ஷனில் வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அரசியல் புதல்வர்கள் தான் கொடுத்தாங்க. அப்பா எம்எல்ஏ இருக்காரு, பையனை MP ஆகிருக்கிறாங்க. இது மாதிரி தான் நடந்திருக்கு. அது எப்படியா இருந்தாலும் அவங்க ஒரே குடும்பத்துக்கு தான் அந்த பணம் போகுது. இப்போ KN நேரு பையன் இருக்கிறாரு, பொன்முடி பையன் இருக்கிறாரு, அதே போல் துரைமுருகன் பையன் இருக்கிறாரு, சென்னையிலையும் அப்படி தான் ஆல்ரெடியார்னா பையன் இருக்காரு. அப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆற்காடு வீராசாமி பையன் இருக்கிறாரு, டிஆர் பாலு பையன் இருக்கிறாரு. அப்போ எல்லா இடத்துலையுமே அவங்க சீனியர்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூனியர்கள் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஜூனியர்கள் எல்லாமே இன்றைக்கி உதயநிதிக்கு வால் பிடிக்கக்கூடிய ஜூனியர்களாக இன்றைக்கி மாறிட்டாங்க. அப்போ எப்படியாக இருந்தாலுமே அது யாருக்கும் எந்த மனப்பக்கசப்பும் வராது. அவன் போனால் அப்பா கொள்ளையடிச்சிருந்தாரு, இப்போ அப்பாவுக்கு பதில் பையன் கொள்ளையடிப்பான், நாளைக்கு பையனுக்கு பதில் பேர் அடிப்பான், அது பேர் கொல்லி பேர் அடிப்பான். எப்படியா இருந்தாலும் திமுக என்பது அந்த குடும்ப கட்சி. அது வந்துட்டு குறுநிலை மன்னர்களுக்கும் அது பொருந்தும், மாமன்னருக்கும் அது பொருந்தும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.